குடும்பத்தில் ஒருவராய் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற அன்பு உள்ளமே சொல்றேன், எத்தனை நெருக்கங்கள் வந்து ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்ச பிறகும், உலகத்துல இருந்து ஒதுக்கி வச்ச பிறகும், உன்னதற்காக விடாம தனியா நின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற உள்ளமே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறா. உன்னை கொண்டு கர்த்தர் தனித்துவமான பெரிய காரியத்தை செய்ய போறா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தெல்லாம் பாருங்க. தாவீத பாருங்க, குடும்பத்துல வேற யாருமே இல்லை, 7 பேர் உண்டு இன்னும். ஆனா அந்த 7 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க, இவன் தனியா நிக்கிறான். ஆமென். மத்த 7 பேர் ஒன்னா நிக்கிறாங்க, இவன் தனியா நிக்கிறான். தனியா நிக்கிற இவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய தொடங்கினான். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க, மற்ற 10 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க, இவன் தனியா நிக்கிறான். தனியா நிக்கிற இவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய துவங்கினார். எலியாவை பாருங்கள், 450 தீர்க்கதரிசிகள் ஒன்னா நிக்கிறாங்க, இவன் தனியா நிக்கிறான். தனியா நின்று அந்த எலியாவை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய துவங்கினார். மோசேயின் வாழ்க்கையை பாருங்க, மோசே தனியா வனாந்தரத்தில் இருக்கிறார். மிரியாமும் உண்டு, ஆரோனும் உண்டு. மோசே பிறந்த பிறகு எல்லாத்தையுமே தனியாக ஃபேஸ் பண்ணார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவன் பெற்றோரை பார்க்கவில்லை, சகோதரரை பார்க்கவில்லை, எல்லாமே தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அத்தனை தனியா ஃபேஸ் பண்ண, தனியா நின்று அந்த மோசே தான் ஆமென் பார்வோனுடைய தலையை நசுக்கத்தக்கதாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அன்புள்ளமே, கர்த்தருக்கென்று சில காரியத்தை நீ தனியா இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேனா?